ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு சுவையான ராய் தொக்கு தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேங்க. நீங்க மண் சட்டியில கூட செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். என்கிட்ட மண் சட்டி இல்லை, அதனால நான் இதை எடுத்திருக்கேன். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு 4 பல் பூண்டை இடிக்கல்ல போட்டு தட்டி வச்சிருக்கேன், அது போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இப்போ அதுல தாளிப்புக்கு தேவையான கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். சோம்பு பூண்டு எல்லாம் வெடிச்சு அந்த ஒரு ஸ்மெல் வருங்க. அந்த வாசனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல நல்லா 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை போட்டு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. நான் ரொம்ப கம்மியா தான் செய்யறேன். ஒரு 2% சாப்பிடுற அளவுக்கு தான் செய்யறேன். அதனால உப்பு கொஞ்சம் கம்மியாவே போட்டிருக்கேன். இப்போ இதுல ஒரு தக்காளிய நல்லா ஃபைனா கட் பண்ணி சின்ன சின்னமா கட் பண்ணி அதில் கூட சேர்த்துக்கலாம். தக்காளியும் அது கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற குழம்பு மிளகாய் தூள். அதை யூஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல தண்ணீரை தெளிச்சுக்கிறேன். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் பார்க்க இப்படிதான் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு மிளகாயோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிருக்கும். இப்போ இதுல நம்ம கழுவி வச்சிருக்க இறால் எடுத்து சேர்த்துக்கிறோம். இது குட்டி குட்டி இறாலுங்க. இதுதான் சூப்பரா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இறால் இது பண்ணிட்டு நல்லா அது கூட பெசரி விட்டுட்டு சிம்லயே வதங்க விடுங்க. நல்லா சிம்ல வதங்கிட்டதுக்கு அப்புறம் அது ஒரு ட்ரை ரோஸ்டா வரும். நல்லா ரோஸ்டா வந்ததுக்கு அப்புறம் மேல கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா அருமையான ராய் தொக்கு ஈஸியா ரெடி ஆயிடும். நீங்களும் உங்க வீட்டுல இதை செஞ்சு பாருங்க. இதை இட்லி கூட, தோசை கூட, சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. அருமையான இறால் தொக்கு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.